ஜெய் பீம், நான் அரத்தி. இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழை வச்சு நமக்கு எப்படி எல்லாம் விபூதி அடிச்சாங்க அப்படிங்கறதா. என்னது, தமிழை வச்சு நமக்கு விபூதி அடிச்சாங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா, பெரியார் அவர்கள் பெண்ணியம், தீண்டாமை, இந்த சாதி ஒழிப்பு, பிராமண எதிர்ப்பு, இப்படி எல்லாம் நிறைய நாத்திகம் பேசி ஞான கருத்துக்களை அந்த மக்கள்கிட்ட விதைச்சுக்கிட்டு இருக்கப்போ, அதற்கெல்லாம் எதிராக அந்த சனாதனத்தை தூக்கி பிடிச்சியும் வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிச்சியும் சனாதன சபை, வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபை, ஆகம சிற்ப சதஸ், இப்படி நிறைய அமைப்புகளை வச்சுக்கிட்டு நான் அக்னிகோத்திர ராமானுஜ தாத்தாச்சாரியர் அவர்களும் அவர்களை சுத்தி இருக்கக்கூடிய பிராமண நண்பர்களும் இப்படி நிறைய பேரு சனாதன கருத்துக்களை தூக்கிட்டு போயிருந்தாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, சங்கர மடத்தினுடைய மகா பெரியவரும் ராமானுஜ தாத்தாச்சாரியர் அவர்களும் ஒரு நாள் சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, மகா பெரியவர் சொல்றாங்க, எனக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலாவே இருக்கு. என்னதான் அந்த வர்ணாசிரம கருத்துக்களையும் சனாதன கருத்துக்களையும் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலும் பிராமணாளுக்கும் மத்தவாளுக்கும் ஒரு கணக்கு இல்லையே. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு ஒரே வழி என்னன்னா கடவுள். இந்த கடவுள் சொன்னா இந்த ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்ந்துருவான். அதாவது கடவுளை வச்சு பிராமணாலையும் மத்தவாளையும் சேர்க்கணும், ஆனா பிரிக்கணும். அதாவது சேர்க்கணும் ஆனா பிரிக்கணும். புரியல இல்ல? அதாவது கடவுள்னு சொன்னா சேர்ந்துக்கணும், வர்ணாசிரமத்துல பிரிச்சுக்கணும். அப்ப அந்த கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக் மாதிரி ஒரு யோசனை ஒண்ணு வருது. அதுதான் தமிழ். இந்த ரெண்டு பேருக்கும் புரிகிற பாஷை, அதாவது பிராமணாளுக்கும் மத்தவாளுக்கும் புரிகிற பாஷை தமிழ். இன்னும் தெளிவா சொல்ல போனா, இந்த திருவம்பாவை, திருப்பாவை, பாசுரம் இதெல்லாம் தமிழ்ல இருக்கா இல்லையா? இத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா கண்டிப்பா பிரிச்சிடலாம், ஆனா சேர்த்தரலாம். இது புரியாம நாமளும் ஸ்ரீனிவாசா கோவிந்தா